உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கும் ஒரு சூப்பரான வித்தியாசமான ஒரு டிஷ்ஷோடு வந்திருக்கேன். சிக்கன் பெட்டிஸ் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு அவசியமான பொருட்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். ஒன்றொன்றத்தையும் நான் சேர்த்து கொள்ளும் போது நீ அவதானித்து கொள்வோம். இனி வாங்க எப்படி செய்வதுன்னு. முதலாவதாக சிக்கன் பெட்டிஸுக்கு தேவையான மாவு எடுத்து கிளஞ்சி எடுத்துருவோம். பால் 200 ml வெதுவெதுப்பானது, ஈஸ்ட் 1/2 டீஸ்பூன், சீனி 1 கரண்டி, உப்பு சிறிதளவு. இதை நல்லா சீனி கரை வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுவோம். 300 கிராம் எடுத்திருக்கேன், அதை இதுக்கு சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளஞ்சி எடுத்துருவோம். பட்டர் சேர்த்துருவோம். இப்போ கிளஞ்சிட்டோம், தயாராகிட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருவோம். இனி அடுப்பு ஒன்று செய்துட்டோம். அடுத்தது இந்த பேனை வச்சு நல்லா சூடான பிறகு 2 மேசைக்கரண்டி ஆயில் சேர்த்துருவோம். அடுத்தது பூண்டு மட்டும் 2 எடுத்துருக்கேன், அதை சாப் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துருவோம். அடுத்தது பச்சை மிளகாய் 3 எடுத்து சிறிதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். அடுத்தது பெரிய வெங்காயம் 1 எடுத்து சிறிதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நாம் இதுக்கு சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். சிறிதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதுக்கு சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அடுப்பை கொஞ்சம் கூட்டி வைப்போம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு அடுத்தது உப்பு சேர்த்துருவோம். கறிவேப்பிலை சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் 1/2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 1 மேசைக்கரண்டி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். அடுப்பு ஆஃப் செய்வோம். அடுத்தது இப்படி ஒரு சதுரமான அச்சு எடுத்திருக்கேன், அதை எடுத்து நாம இந்த சதுரத்தை கொஞ்சம் லைட்டாக சைடு கொஞ்சம் இதாக்கிடுவோம். லைட்டாக சின்னதாக தான் செய்து எடுக்குவோம், குட்டி குட்டியாக. இந்த துண்டு எடுத்து இதுக்கு மேலே ஒட்டி விட போகிறோம். அடுத்தது வாங்க பொரிப்போம். இனி அடுப்பு ஒன்று செய்துட்டோம். அடுத்தது பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகும். சூடாகிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருவோம். அடுத்து எண்ணெய் சூடாகிட்டு சைடெல்லாம் நல்லா சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. இனி ஒன்றொண்டா இதுக்கு சேர்த்து பொரிச்சிடுவோம். இனி பொரிஞ்சிட்டு இந்த நிறம் வரும்போது நாம் எடுத்துடணும். இந்த சைடை நல்லா போடும்போது நல்லா இப்படி 2 விரலால் நல்லா நடிச்சு விடுங்க, நல்லா அது ஓப்பன் ஆயிரும். இனி இதையும் எடுத்துருவோம். இது என்னுடைய வேலை ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்க எப்படி இருக்காது. சிக்கன் பெட்டிஸ் புதுவிதமான முறையில் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். இதை மாதிரி நீங்கள் செய்ய விரும்பினா நஸ்லா கிச்சனுக்கு போங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லா வீடியோவை பாருங்கள், சரிப்பில் சொல்லுங்கள், திருத்திக் கொள்வேன். இனி நாளைய தினம் இதை விட சூப்பரான டிஷ்ஷோடு உங்கள் முன் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.